ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு துதியும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு எதிரிகளின் முன்னே வெற்றி. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட தூய வேத வார்த்தை சங்கீதம் 23:5. என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நமது கண்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல வகைகளிலே எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள். நம்முடன் பழகினவர்களாகவும் இருக்கலாம், அல்லது அறிமுகம் இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். காரணமே இல்லாமல் நாம் எந்த தீங்கும் செய்யாமலேயே பல எதிரிகள் நமக்கு இருக்கக்கூடும். ஆனால் கடவுளுடைய தூய திருவார்த்தை இப்படி சொல்லுகிறது, நமது எதிரிகளின் கண் முன்னே கடவுள் நமக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கின்றார். தலையில் நறுமண தைலம் பூசி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிபடி செய்கின்றார். அதன் மூலம் எதிரிகளை வெற்றி கொள்ள கடவுள் அருள் புரிகின்றார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை நம்பும் பிள்ளைகளுக்கு அவர் துணையாயிருந்து எதிரிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றி இறுதியில் வெற்றி கொள்ள செய்கின்றார். உலகத்தை வென்ற கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பதனால் நீங்கள் அவர் மூலமாக உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். ஆழ்மன எதிரிகள். மனிதனுடைய மனதிற்குள்ளே போராட்டங்கள் உண்டு. அவைகள் எதிரிகளாக திகழ்கின்றன. ரோமர் 7:23 இப்படி சொல்லுகிறது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. தூய பவுலடிகளார் அவர்கள் இப்படி சொல்கின்றார், என் மனதால் கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் இயலாமையால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் தீமையைத்தான் என்னால் செய்ய முடிகிறது. இப்படிப்பட்ட செயல்முறையை எனக்குள் நான் காண்கின்றேன். நான் கடவுளின் சட்டத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் உடல் உறுப்புகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எதிர்த்து போராடுகின்றது. பாவமே அதற்கு காரணமாயிருக்கிறது. இதிலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும்? தந்தையாய கடவுளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்னை விடுவிப்பார். எனக்கு அன்பானவர்களே, நமக்குள் இருக்கும் பாவ சிந்தனைகளும் பாவ ஆசைகளும் பழைய பாவங்களும் நம் ஆழ்மனதை கெடுத்து பாழாக்கும். இவைகளே நமக்குள் இருக்கும் முதல் எதிரிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளாக நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய திரு ரத்தத்தால் உள்மனம் கழுவப்படும் போது, அவருடைய திருச்சட்டத்தால் மனதை நிரப்பும் போது, அதை கடைபிடித்து வாழும்போது கடவுள் நமக்கு புது வாழ்வு கொடுத்து வெற்றி பெற செய்கின்றார். 1 பேதுரு 5:8 இப்படி சொல்கின்றது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் விசாரிப்பதற்காக வெகு விரைவில் வர இருக்கின்றார். அதற்குண்டான அடையாளங்கள் இப்பொழுது உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குள்ளாக அதிக மக்களை வஞ்சித்து தீய செயல்பாடுகளை ஆழ்மனதிலே விதைத்து நரகத்தில் மக்களை கொண்டு செல்வதற்காக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தின் இறுதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தூய வேத வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. காண்கின்ற தீய காட்சிகள் மூலமாக, கேட்கின்ற தீய பரப்புரை மூலமாக மக்களின் மனதிலே பிசாசானவன் தீமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவன் அதை செய்து முடித்து விடுகின்றான். எனக்கு அன்பானவர்களே, சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் தப்பித்து வெற்றி பெற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்பி வாருங்கள். அவர் உங்களுக்கு தூய ஆவியானவருடைய பலத்தை கொடுத்து தீய ஆவியை நீங்கள் வெற்றி கொள்ளும்படி உங்களுக்கு அருள் புரிந்து துணை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தூய திரு ரத்தம் அனைத்து பாவங்களையும் நீக்கி உங்களை தூய்மைப்படுத்தும். மறைந்திருக்கும் எதிரிகள். நம்முடைய கண்களுக்கு தெரியாத எதிரிகளிடமிருந்து கடவுள் நமக்கு வெற்றி கொடுக்கின்றார். யாக்கோபு 4:7 இப்படி சொல்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கடவுளுக்காய் நாம் வாழும் வாழ்க்கையில் இந்த உலகமும் பாவ உணர்வுகளும்
பிசாசும் நமக்கு எதிரிகளாக இருக்கின்றன. நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தீமைகளை செய்கின்றன. உலகத்தின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் பேராசை கொள்வதனால் சண்டை சச்சரவுகள் உண்டாகின்றன. கொலையும் நடக்கின்றது. தீய எண்ணத்தோடும் சிற்றின்ப நோக்கத்தோடும் நாம் கடவுளிடத்திலே கேட்பதனால் கடவுள் நாம் கேட்டதை கொடுப்பதில்லை. உலகத்தின் மீது தீராத ஆசை கொள்வது கடவுளை பகைப்பதாகும். உலகத்திற்கு நண்பர்களாக உலகத்தோடு நட்பு கொள்ளும் எவரும் கடவுளை பகைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உலக ஆசைகளையும் மோகத்தையும் பிசாசானவன் நம்முடைய உள்ளத்திலே விதைக்கின்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் உலகத்தை வெற்றி கொண்டேன், என்னை பின்பற்றி என் மூலமாக நீங்கள் உலகத்தை வெற்றி கொள்ளுங்கள், நான் எப்போதும் உங்களோடு துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்கு பயந்து நடந்தால் பிசாசை எதிர்த்து போராட முடியும். அப்போது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். மாயையான உலகில் பிசாசு காட்டும் மாய்மாலங்களில் மயங்கி அழியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சேருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களை வெற்றி பெறச் செய்வார். எபேசியர் 6:12 இப்படி சொல்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை போராட்டம் என்பது மனிதர்களால் மட்டும் அல்ல. ஆட்சி புரிபவர்கள், அதிகாரம் செலுத்துபவர்கள், இருளான உலகில் ஆற்றல் மிக்கவர்கள், கண்ணுக்கு தெரியாத வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் அனைத்தோடும் போராட்டம் உண்டு. தானியேல் என்ற தீர்க்கதரிசிக்கு அவர் வேண்டிக் கொண்டதற்காக கடவுளிடமிருந்து வந்த பதில் அவரை வந்து சேராதபடிக்கு தீய சக்திகள் 21 நாட்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருந்தன. இது ஒரு நடந்த நிகழ்வு. நாம் உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இரத்தத்தாலும் சதையாலும் வாழ்பவர்கள். நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, எதிரிகள் உண்டு. இவைகளை வெற்றி கொண்டு மேற்கொள்வதற்காக நாம் கடவுள் அருளும் அனைத்து படைக்கலங்களையும் ஆவியானவர் துணை கொண்டு எதிர்த்து போராட வேண்டும். அப்பொழுது நாம் கடவுளின் அருளாலும் கடவுளின் பலத்தாலும் வெற்றி பெற முடியும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வாழும் இடங்களிலும் பணி செய்கின்ற இடங்களிலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் ஊழிய பாதையிலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருப்பார்கள். உங்களோடு நன்றாக பழகுவார்கள், சிரித்து பேசுவார்கள். நேரம் வரும்போது உங்களை ஏமாற்றி விடுவார்கள், உங்களை கடனாளியாக மாற்றி விடுவார்கள், உங்களுக்கு தீங்கு செய்து அதை கண்டு மகிழ்வார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி அவருடைய துணை கொண்டால் இப்படிப்பட்ட மக்களை பொறுமையோடு எதிர்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களுக்கு துணையாக இருந்து வெற்றி பெறச் செய்வார். உறவான எதிரிகள், நமக்கு உருவான நம்மிடத்தில் நெருங்கி பழகுபவர்களே நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள். மத்தேயு 10:36 இப்படி சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கடவுளிடத்திலே நாம் முழு அன்பு காட்ட வேண்டும், அவரை முழுவதுமாக நேசிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அப்பொழுதுதான் கடவுளுக்கு சாட்சியாக நம்மால் வாழ முடியும். எந்த இடையூறும் இல்லாமல் கடவுளுக்கு முழு அளவில் திருப்பணி செய்ய முடியும். ஒவ்வொருவரும் தம்முடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கடமைகளை செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆனால் அதையும் தாண்டி உறவான மனிதர்களை விட கடவுளிடத்திலே அதிகமான அன்பும் பாசமும் கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். உலக அன்பு, குடும்ப பாசம், உறவின் உரிமை அனைத்தும் எனக்கு பின்னே, கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு முன்னே என்று அறைகோவல் விடுத்து தன் சிலுவையை தினந்தோறும் எடுத்துக்கொண்டு கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் அறிவுறுத்துகின்றார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை உங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் குடும்பம் உங்களை எதிர்க்கலாம், உறவிலிருந்து உங்களை விலக்கி வைக்கலாம், நீங்கள் வேத புத்தகத்தை படிக்க முடியாதபடிக்கு தடை செய்யலாம், சாட்சி சொல்லாமல் தடுக்கலாம், ஆலயத்திற்கு செல்ல அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம், உங்களை தூற்றலாம், துன்புறுத்தலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மையுள்ள சாட்சியாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழும்போது கடவுளுடைய திருக்கண் பார்வை, அதன் மூலம் கிடைக்கின்ற அருள் ஆகியவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா தடைகளையும் உடைத்து வெற்றி பெற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து துணை புரிவார். யோபு
19:19 இப்படி சொல்கிறது, என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். உலக வாழ்க்கையில் நமது நண்பர்களும் நமக்கு அன்பானவர்களும் நமக்கு விரோதிகளாக மாறுவார்கள். யோபு என்ற பக்தர் கடவுளின் திரு அருளால் நலமுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்ந்து வந்தார். அப்போது அவருக்கு உறவுகளும் நட்பு வட்டாரமும் மிக பெரியதாய் இருந்தது. பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டு உடலிலே புண் வந்து வேதனைப்படும் போது அவருடைய நண்பர்கள் அவரை இகழ்ந்தார்கள், வெறுத்தார்கள். ஆனாலும் பக்தர் யோபு அவர்கள் கடவுள் மீது ஆழமான அன்பும் பற்றுறுதியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். என்னுடைய தோள்கள் அழிக்கப்பட்டாலும் நான் சதையிலிருந்து கடவுளை காண்பேன் என்று கடவுளையே பற்றி கொண்டிருந்தார். இறுதியில் கடவுள் அவருக்கு அருள் செய்து நோயை குணமாக்கி இழந்து போன செல்வங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்தார். தன்னை வெறுத்த எதிரிகள் மத்தியிலே, தன்னை விட்டு பிரிந்த எதிரிகள் நடுவிலே கடவுள் அவரை உயர்த்தி பாதுகாத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் நட்பு வட்டாரத்திலே எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை அழிப்பதற்காகவே உங்கள் தோள் மீது கை போட்டு அன்பாக பழகுவார்கள். உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள், நயவஞ்சகத்துடன் பேசுவார்கள். உங்களை பற்றி தவறான தகவல்களை உங்கள் உயர் அதிகாரிகளிடத்திலே கொடுப்பார்கள். உங்களுடைய ஊதிய உயர்வையும் ஊக்கத்தொகையையும் பதவி உயர்வையும் கூடவே இருந்து தடுப்பார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்ற வல்லமையுள்ள கடவுளாக இருக்கின்றார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீரே என்பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுட்டி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல்வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர். பசும்புல்வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. வேண்டுதல் செய்வோம். தந்தையாய கடவுளே, உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் எதிரிகளால் வரும்போது எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை காப்பாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் அருளினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் எங்கள் பாடுகளை சிலுவிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய பெயர் மூலமாக, திரு ரத்தத்தின் மூலமாக நாங்கள் வெற்றி கொள்கின்றோம். ஆண்டவரே, கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எங்கள் மீது அம்புகளை எய்யும் போது, எங்களை துன்பத்தில் ஆழ்த்தும் போது கடவுள் எதிர்கொண்டு வந்து எங்களுக்கு துணை நின்று காப்பாற்ற வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். யாரெல்லாம் எதிரிகளால் பாதிக்கப்பட்டு துயரமான நிலையில் இருக்கின்றார்களோ, எதிரிகளால் தங்கள் செல்வங்களை இழந்தார்களோ, நன்மதிப்புகளை இழந்தார்களோ, குடும்ப உறவுகளை இழந்தார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்து அன்பு செய்து நீர் பலப்படுத்தும். பிசாசின் பிடியிலிருந்து, நோயின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகின்ற பிள்ளைகளுக்கு தாய் போன்ற அன்பு வைத்து மனம் இறங்கி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தருளும். எல்லாம் உள்ள உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே உங்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள். ஆனாலும் எல்லா நேரத்திலும் நமக்கு துணையாய் இருந்து எதிரிகளை வெற்றி கொள்ள செய்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.